அகர்ஹிதம். அவன் தோஷம் இருந்தாலும் தியாகம் பண்ண மாட்டேன். இதான் சாதுக்கள் காட்டிருக்கக்கூடிய தர்மம். மித்திரபாவேன சம்பிராப்தம்ங்கிறதுக்கு வியாக்கியாதாக்கள் என்ன சொல்ற? மித்திர வேஷேன சம்பிராப்தம். அவன் வாஸ்தவத்திலேயே மித்திரனா வர வேண்டாம். மித்திரனை போல வேஷம் போட்டு வந்தா கூட கைவிட மாட்டேன். அவனை மித்திர வேஷேன சம்பிராப்தம் அப்படி தெய்யம் கதஞ்சனா. சுக்ரீவன் அப்பவும் ஆட்சேபம் பண்ணாலாம். அண்ணாவுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்க கூடவனை எப்படி நம்பி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டார். சுவாமி சுக்ரீவன் ஒரு பார்வை பார்த்தார். ஈஷத் உத்ஸ்மயமானஸ்து சுக்ரீவம் புண்ணியலட்சணமோ. லக்ஷ்மணம் புண்ணியலட்சணம். ஈஷத் உத்ஸ்மயமானஸ்து லக்ஷ்மணம் புண்ணியலட்சணம். சுக்ரீவன் ஒரு பார்வை பார்த்து லக்ஷ்மணையும் பார்த்தார். அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? லக்ஷ்மணன் புரிஞ்சுக்கிட்டா, சுக்ரீவன் புரிஞ்சுக்கல. சுக்ரீவன் சொல்லாமோ பிராத துரோகத்தை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு அர்த்தம் உண்டோ? சுவாமி நேரடியாக உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்கல. ஒரு நிமிஷத்துல வேற ஒருத்தனா இருந்தா கேட்டிருப்போம். நீ பிராதாவை வதம் பண்றதுக்கே காரணமானவன். அவன் பிராதா விட்டுட்டு வந்திருக்கான், அவ்வளவுதான். நீ பண்ணுற காரியத்தை பார்க்கறது அவன் பண்ணது ஒண்ணுமே தப்பு இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்லல சுவாமி. ரொம்ப நாசுக்கா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற பெரியோர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணாமல் சாஸ்திரங்கள்லாம் படிக்காமல் இப்படி பேச முடியுமா? என்ன அழகா பேசலாம் பாரு சுக்ரீவன் அப்படின்னு. அனதித்ய சாஸ்திராணி விருத்தான் அனுபசேவிய நசக்கியம் ஈத்ரிஷம் வக்தும் யதுவாச ஹரீஸ்வரஹ. வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துறார். பாவம் புரியல அவனுக்கு. இப்படி பரிகாசமா சொல்றாள் சுவாமி, சர்க்காஸ்டிக்கா சொல்றாள்ங்கிறது புரியல. அப்புறம் மேல சொன்னாலாம், எல்லா பிராதாக்களும் என் பரதனை போல வருவான்னு நினைச்சுட்டியா சுக்ரீவா அப்படின்னா, எல்லா பிள்ளைகளும் என்ன போல இருக்க முடியுமா? சுக்ரீவனுக்கு கொஞ்சம் முகம் அப்படி சுண்டி போனாப்புல போயிட்டுதான். சுகிருத்துகள் நண்பர்கள்லாம் உன்ன போல இருக்க முடியுமான்னு கேட்டான். கடைசியில அவனையும் விட்டு கொடுக்கல. என்ன அர்த்தம்னா, பிராதான்னு பார்க்கிற போது பரதனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்க யாரும் மெஷர் பண்ண முடியாது. இது என்ன வேடிக்கைன்னா, உத்தம பிராதா, உத்தம புத்திரன், உத்தம சுகிருத்து மூணும் பகவான் சேர்ந்திருக்க. ஆனா மூணுலயும் தன்னையே திஷ்டாந்தமா சொல்ல. புத்திரனுங்கிற விஷயத்துக்கு மாத்திரம் தான் திஷ்டாந்தம் சொன்ன. சர்வே பிராதரஸ்தாத் பவந்தி பரதோபமாக மத்விதா வா பிதுः புத்ரः சுஹ்ருதோ வா பவத்விதாக. மேல தன்னுடைய தீர்மானத்தை சொல்றாள். சுக்ரீவன் ஒரு க்ஷணகாலம் நினைச்சாம போல் இருக்கு. என்னுடைய சைன்யங்கள் வானர சைன்யத்தை நம்பி வந்திருக்கார் சுவாமி. இந்த சைன்யங்கள்லாம் அப்படி திரும்பி பார்த்தா போறோம், எல்லாம் திரும்பி கிருஷ்ணனுக்கு போயிடுச்சுனாக்க சுவாமி எப்படி அங்கேயே போய் ஜெயிக்க போறாள், ராவணன் எப்படி வதம் பண்ண போறாள்? உன்னுடைய சைன்ய பலத்தை நம்பி நான் வரலடா சுவாமி. அதை சொல்றாள். பிசாச்சாந்தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் ஜைவ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான்யா இச்சன் ஹரிகணேஸ்வரா. பிசாசிகளா இருக்கட்டும், தானவாளா இருக்கட்டும், யக்ஷர்களோ கந்தர்களோ ராட்சசாலோ யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல அவ்வளவு பேரி நான் நினைச்சேன்னா ஒரு இச்சன் நான் நினைக்கணும். நினைச்சா விரல் நுனியால சுண்டி எறிஞ்சிடுவேன். அங்குல்யக்ரேண தானன்யா. இது ஏதோ வாய்ஸ் விடாதா பேசக்கூடிய பேச்சு இல்லை. ஏற்கனவே செஞ்சவன் பூர்வ அவதாரத்துடைய ஸ்மரணத்தோட சுவாமி பேசுறாள் அப்படின்னு சொல்லுவா. பூர்வ அவதாரத்தை நரசிம்ம அவதாரத்தில் என்ன பண்ணாள்? அங்குலினா விரல், விரலுடைய நுனி அங்குல்யக்ரம், விரல் நுனியில் இருக்கக்கூடியதான் நகம். அந்த நகத்தால் ஏற்கனவே மகாவீரனை கிழிச்சி எறிஞ்ச அந்த ஸ்மரணத்தோட அங்குல்யக்ரேணதன்யா இச்சன் ஹரிகணேஸ்வரகா. ஹரிகணேஸ்வரர் கூப்பிட்ட. ஹரினா குரங்கு, வானரம். ஹரிகணம் தான் வானர சைன்யத்துக்கு நாயகனா இருக்கக்கூடிய சுக்ரீவா. உன்னுடைய சைன்ய பலத்தை நம்பி நான் வரலைங்கிறத இன்டைரக்டா ஹரிகணேஸ்வரகா. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அபிப்ராணான் பரித்யஜ்ய ரட்சிதவ்ய கிருதாத்மனா. உயிரை தியாகம் பண்ணியாவது ரட்சிக்கணும். இதுதான் தர்மம், சனாதனமான தர்மம் இதுதான். உனக்கு ஒரு கதை தெரியுமா? நான் சொல்றேன் கேளு. ஒரு வேடன் ஒரு புறா தம்பதிகள்ல பெண் புறாவை அடிச்சு கீழே விழிச்சினான். அவனுக்கு ரொம்ப பசி போல் இருக்கு. மரத்தடியிலேயே 4 கட்டை ஏதோ சேர்த்தான், ஒரு அக்னியை தயார் பண்ணா அந்த பெண் புறாவுடைய மாம்சத்தை பக்குவம் பண்ண ஆரம்பிச்சுதான். ஆண் புறா நினைச்சது, நான் ரொம்ப நாளா இந்த மரத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கோம், நான் இருக்கக்கூடிய இடத்தை இவன் தேடி வந்திருக்கான், நான் அதிதி, இவனுக்கு சத்காரம் பண்ணி வயர் ரொம்பும்படியா ஆகாரம் போட வேண்டியது என்னுடைய தர்மம். இவனுக்கு ரொம்ப பசி போல் இருக்கு, அதனால கிரகத்துக்கு போக மட்டும் காத்துட்டு இருக்காமல் இங்கேயே அக்னியை மூட்டி பக்குவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என் பத்னியுடைய சரீரமோ சின்ன சரீரம், அதுல மாம்சம் குறைச்சலா தான் இருக்கும், இவன் பசி ஆத்துறதுக்கு இது போராதுன்னு சொல்லி கீழே ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடிய அக்னியில தன் பத்னியை வதம் பண்ணி கீழே வீழ்த்தின ஒரு வேடனுக்கு பசி ஆத்தி வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஆண் புறா அப்படியே கீழே விழுந்துட்டான். அக்னியில போய் சரீரத்தை தானே தியாகம் பண்ணி கொடுத்து. ஸ்ரூயதேகி கபோதேனே சத்ரு சரணமாகதஹ அர்ச்சிதஸ்ச யதான்யாயம் ஸ்வைஸ்ச மாம்சைகி நிமந்திதஹ சகிதம் பிரதிஜக்ராஹ
பாஹர்யா ஹர்த்தரமாகதம். உடனே இவ்வளவுதான் இருக்கு ஸ்லோகத்தில். வேடுவனுக்கு பக்குவம் வந்துட்டு, ஒரு புறாவுக்கு இவ்வளவு தியாகபாவமா? அப்படி இருக்கிற போது நாம போய் இந்த மாம்சத்தை சாப்பிட்டாலும் சரீரத்தை ரட்சிக்கணுமான்னு சொல்லி அந்த மாம்சம் எதையுமே தான் முதல்ல அடிச்சு கீழ் விழுத்தின பெண் புறாவா இருக்கட்டும், தானே விழுந்த ஆண் புறாவா இருக்கட்டும், எந்த மாம்சத்தையும் தொடலை. காட்டில் போய் தபஸ் பண்ண போயிட்டாள். கடைசியில் தபஸ்துரிய பூர்த்தியில் அந்த வேடனுக்கும் விமானம், சரீரத்தை தியாகம் பண்ண ஆண்புறாவுக்கும் விமானம் தேவலோகத்திலிருந்து வந்துடுத்துன்னு இந்த சரித்திரத்தை பாரதத்தில் பேசியிருக்காள். பாகவதத்தில் சூச்சகமா சொல்லியிருக்காள். பாகவதத்தில் 2 வார்த்தை, வியாத கபோதக பகவகா ஹெத்ருவேண துருவங்கதாக. ராமாயணத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை இது. அதெல்லாம் ஸ்ரூயத்தே அப்படின்னா வால்மீகி ஸ்ரூயத்தேன்னு. கம்பன் ரொம்ப அழகா தன்னுடன் கொடுத்த பைம்புள் வீடு பெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழுமிது பேடை வேடனுக்கு உதவி செய்வாக பாடுரு பசியை நோக்கி தன்னுடன் கொடுத்த பைம்புள் வீடு பெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழுமிது அன்றோ. வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கதை இல்லையா அது? வீடு பெற்று மோட்சத்தை எறிஞ்சுட்டே இந்த புறா. அந்த புறாவாதி நாம ஏதாவது உயிரை தியாகம் பண்ணணும் கேட்கிறானா? உன்னை சேர்ந்தவனா என்னை ஏற்றுக்கொண்டானே கேட்கிறான். அதுக்கே இவ்வளவு யோஜனை பண்ணோம். ஒரு விஷயம் தீர்மானமா சொல்றேன் சுக்ரீவாகள். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாமி ஏதத் வ்ரதம் மமஹ. ஒரே ஒரு முறை உன்னை சேர்ந்தவன் ராமா அப்படின்னு சொல்லிவிட்டா போறோம், அவனுக்கு அபயம் கொடுத்துடுறேன். 33 தேவர்களும் எதிர்த்து வந்தா கூட அவனை ரட்சிப்பேன்னா. அபயம் சர்வபூதேப்யஹ பஞ்சமி விபக்தியில் அர்த்தம் பண்ணா இப்படி அர்த்தம். சதுர்த்தி விபக்தியில் அர்த்தம் பண்ணா அவன் ஒருவனை வியாஜமா வச்சு மூலகங்களுக்கும் நான் அபயம் கொடுக்கிறேன். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற ரீதியில் சகதேவ பிரபன்னாய தவ அஸ்மி அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பக்தனை வியாஜமா வச்சு அபயம் சர்வபூதேப்யஹ ததாமி ஏஹேதத் வ்ரதம் மமஹ. ஒரு முறை ஒன்ன சேர்ந்தவன் சொன்னா போலும். இது சரமஸ்லோகம் ராமாயணத்துக்குன்னு சொல்லுவா. சரம்னா கடைசியில் வருது. கடைசியில் இல்லையே, இதுக்கப்புறம் எத்தனை 100 சர்க்கத்துக்கு மேலே மேலே சொல்லியிருக்காள். பட்டாபிஷேக பரியந்தோ அப்புறம் உத்தரகாண்டம்னா இருக்கு. அதாவது சரமம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபண்டிட்டி ஆஃப் தாட். இதுக்கு மேலே இனிமேல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு முறை நமஸ்காரம் பண்ணா போதும். இதுதான் சகத் பிரபன்னஜன சம்ரக்ஷண தீட்சிதா அப்படின்னு ரகுவீர கத்தியத்தில் சொன்னார். தசாவதார ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் சொல்ற பொழுது பகவான் ராமனுக்கு ஒரே ஒரு விரதமா, எந்த அவஸ்தையில வந்தாலும் ஒரு முறை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டார்னா அவனை ரட்சிக்கிறதுன்னு ஒரே விரதமா வச்சிருக்காள். சர்வாவஸ்த சகத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக விரதி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன்வீச தன்வீதன. பகவத் தியான சோபாம்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்காள் சுவாமி தேசிகன். அதுல ரங்கநாதனுடைய கையை பத்தி வர்ணிச்ச. நிச்சயமா இந்த சரஸ்ல இருக்கிறவா ஜென்மாலும் ஒரு முறையாவது ரங்கநாதனை சேவிக்காதவா யாரும் இருக்க முடியாது இந்த சரஸ்ல. ரங்கநாதனுடைய கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, கை நம்மளை கேட்டா என்ன 5 விரல் இருக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு மேல நமக்கு சொல்ல தெரியாது. கை எப்படி இருக்குன்னு கேட்டா அவ சொன்ன கை எப்படி கொஞ்சம் ஆங்கிள் திரும்பி இருக்கா ரங்கநாதனுடைய கை. அடுத்த ஸ்ரீரங்கத்தில் போய் தரிசனம் பண்றது பெருமாளை கவனிச்சு பாருங்க, ஏண்டா அப்படி திரும்பி இருக்குன்னு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்க. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை போரும்னு சொல்ல மட்டும் நமஸ்காரம் பண்ணோம். வடவ சம்பிரதாயம் குறைஞ்சது 4 முறையாவது நமஸ்காரம் பண்ணோம். சுவாமி என்ன பண்ணால் ஒரு நமஸ்காரம் பண்ண உடனே போரும், இதுக்கு மேல நமஸ்காரம் பண்ணாதேன்னு தடுக்கிறாளாம். ஏன்னா நான் சகித் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிதம்னு எனக்கு பேரு. ஒரு முறை நமஸ்காரம் பண்ணா காக்கக்கூடிய தெய்வம்னு பேரு. நீ 2 முறைக்கு 4 முறையா நமஸ்காரம் பண்ணினா ஒரு முறை நமஸ்காரம் பண்ண உடனே பெருமாள் அனுகிரகம் பண்ணல, அதனாலதான் மேற்கொண்டு பல நமஸ்காரம் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஒரு அபவாதம் வந்துடும். அதனால ஒரு முறை நமஸ்காரம் பண்ணா போறோம் அப்படின்னு தடுக்கிறாளாம். மேல நமஸ்காரம் பண்ண தடுக்கிற. வரிசையா கூட்டமா ஜனங்கள் வந்துட்டே இருக்கிறதுனால இந்த கையால ஜாலகாட்டி தடுக்கிறது பர்மனண்டா அந்த போஸ்டர்ல கைப்படி திரும்பி அமைஞ்சுடுத்து. பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தா ஸ்ரீ ரங்கபர்த்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா. சரணாகதினா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவ அனுபவிச்ச மாதிரி இனிமே வேற ஒருத்தரும் அனுபவிக்க முடியாது. அவ்வளவு கூட்டிருக்க.
அது எல்லாத்தையும் நான் சொல்ல போறது இல்லை. விபீஷண சரணாகதியோட வால்மீகி முடிக்கலையே ராமாயணத்தை, அதனால பட்டாபிஷேகம் உண்டு சொல்லி ஆகணுமே. அது ஏதோ 1-2 ஸ்லோகங்கள் சரணாகதின்னு சொல்லிவிட்டு வைஷ்ணவ ஆச்சாரியால் பெரியவாழ்கிட்டேருந்து 1-2 ஸ்லோகங்களோ சூக்திகளோ கூட சொல்லாமல் இதை போனால் மனசுக்கு திருப்தி வராதுங்கிறதுனால சொல்றேன். நீயே போய் அழைச்சிட்டு வா விபீஷண அப்படின்னு விட்டாள் சுக்ரீவனை கூப்பிட்டு. தத்தமஸ்ய அபயம் மயா, அவனுக்கு அபயம் கொடுத்துட்டேனா. சுக்ரீவன் கிளம்பி விட்டான். சுக்ரீவனை கூப்பிட்டாள். அங்கே போய் திரும்பி வருங்கையோடு வந்து நிற்காத, நான் என்ன பண்ணுவேன்றாமா, அங்கே போனேன், அங்கே போனால் ஒரு முகத்துக்கு பதிலாக 10 முகம் இருக்கு, 2 கைக்கு பதிலாக 20 கை இருக்கு, ராவணன் நிற்கிறாங்க, ராவணனை சேர்த்துக்கமா வேண்டாமா, ஃப்ரெஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்காக வந்திருக்கேன்னு வராத. ராவணனா இருந்தாலும் அழிச்சு வந்துடும். விபீஷணோ வா சுக்ரீவா எதி வா ராவணஸ்வயம். யாரையா சொல்ல முடியும் இதை? இதை திருப்புட்குழின்னு ஒரு க்ஷேத்திரம், அங்கே ஜடாயுசுக்கு மோட்சம் கொடுத்த இடம்னு சொல்லுவா. விஜயராகவன் சுவாமி பெருமாளுடைய பேரு. அந்த திருப்புட்குழியில் இருக்கக்கூடிய விஜயராகவ பெருமானை அதிகரித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அதில் சுவாமி தேசிகன் பிரார்த்திச்சார், என்ன சரணாகதனை ரட்சிக்கிறது விரதமாக வச்சிருந்துக்கே, நீ என்னை கைவிட்டு சொல்லப்படாது. ஏன்னா உலகத்துக்கு முழுக்க தெரியும்படியா நீ தானே பறைசாற்றி இருக்க. விபீஷணா இருந்தாலும் சரி, ராவணனா இருந்தாலும் சரி, அர்ஜுனனா சொன்னியோனோ, அதனால உன்னுடைய வார்த்தையாலேயே நீ கட்டுப்பட்டவனா போயிட்ட. அந்த வார்த்தையை காப்பாற்றணும்னா என்னை கைவிடாமல் ரட்சிக்கணும். சரணாகத ரக்ஷணௌரதீமாம் நவிகாதும் ரணபுங்கவார்கசித்வம் விதிதம் புவனே விபீஷணோ வா யதி வா ராவண இத்யுதீதிதம் தேகே. விபீஷண சுவாமியை போய் அழைச்சின்னு வந்தாள் சுக்ரீவன். இப்ப மாத்திரம் பூமியில கால் படலாமா அப்படின்னா, முன்னாடி ராமன் இருக்கக்கூடிய பூமியில கால் பதிக்கிறது நமக்கு யோகியதை கிடையாது என்று தானே அவர் ஆகாசத்திலே நின்னார். இப்ப மாத்திரம் கால் பூமியில படலாமுன்னு இப்ப பகவான் உத்தரவு போட்டு விட்டார். இனிமே நான் கால் பூமியில படப்படாதுன்னு ஆட்சேபம் சொன்னா பகவானுடைய வார்த்தை மீறதா வேணும். அதனால வந்துட்டாள். என்ன பண்ணாள்? பாதயோகோ சரணான் வேஷி சதுர்பிகி சகராட்சசைகி. 4 ராட்சசாலோடு சேர்ந்து பகவானுடைய சரணத்தில் வந்து அப்படியே காலில் வந்து சரணாகதி பண்ணாள். சுவாமி அவரை வாரி அழைத்துக் கொண்டு பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு உன்னோட எழுவரானோம் என்று சொல்லி, என்னுடைய பேர் இருக்கிற மட்டும் உலகம் இருக்கிற மட்டும் லங்கா ராஜ்யத்தை உனக்கே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி விபீஷண சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாள். லக்ஷ்மணனை கூப்பிட்டாள். வடக்கு கரையிலேயே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டாள். பண்ணி பின்னாடி தெற்கு கரையில் ராவணவரமெல்லாம் அனுப்புறோம். மறுபடியும் ஒரு பட்டாபிஷேகம் 115வது சர்க்கம் அங்கே யுத்த காண்டத்தில். இது 19வது சர்க்கத்தில் ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு விபீஷணனை கொண்டாடினாள். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, விபீஷணன் பரமபக்தனா சரணாகத லட்சணத்தோட பூர்ணமாக வந்திருக்கான். அந்த விபீஷணனை சேர்த்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு 1000 சர்ச்சை ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கார். விபீஷணனோட கூட வந்த 4 ராட்சசால் இருக்காள், அவ பேரை கூட சொல்ல வால்மீகி. அந்த 4 ராட்சசாலை சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு சர்ச்சை ஒன்றும் இல்லை, ஸ்டேட்வே அப்படியே ஏற்றுன்னு விட்டாள் சாமி. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா, விபீஷணன் நேரடியா பகவானை நாடி வந்தான், அதனால சர்ச்சை. அந்த 4 ராட்சசால் விபீஷணன் ஆசிரிச்சு வந்து விட்டாள், அதனால சர்ச்சை இல்லை. நீ நேரடியா பகவான்கிட்ட போனா யோஜனை பண்ணலாம். நீ பாகவதத்தினால ஆசிரிச்சு விட்டா உனக்கு யோஜனையே இல்லாமல் பகவானுடைய கருணை தானா கிடைச்சிடும். அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த 4 பேருக்கும் நோ கொஸ்டின்ஸ் வர் ஆஸ்க்ட். அப்படியே அவளை அங்கீகாரம் விட்டாள் சுவாமி. இப்படி விபீஷணனுக்கு வடக்கு கரையில் ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள் என்று சொல்லி விபீஷண சரணாகதியோட முதல் காலத்தை பூர்த்தி பண்ணிக்கிறது. சந்தியாவனம் முடிஞ்ச கையோட நேர யுத்தம் முழுக்க சங்கரமா பார்த்து பட்டாபிஷேகம் பகவான் நடத்தி முடிச்சு கொடுக்கணும். எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடையணும். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. குருவாயூரப்பா அந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. ஸ்ரீயப்பதிகான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் வால்மீகி பகவான் பிரம்மாவுடைய அனுகிரகத்தாலும் சரஸ்வதி தேவியுடைய அருளாலும் நாரதருடைய உபதேசத்தாலும் ரச்சனம் பண்ண ஸ்ரீமத் ராமாயணம் என்ற ஆதி காவியத்தை குசலவர்கள்
அஸ்வமேத மகாமண்டபத்தில் சுவாமி ராமனே சிரவணம் பண்ணி க்ஷேமத்தை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு கேட்கக்கூடிய ரீதியில் அவள் கானம் பண்ணி வரக்கூடிய பிரகாரத்தில் பகவான் சர்வேஸ்வரன் பரிதுபாவன மூர்த்தியாக ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணி பிதிர்வாக்கியத்தை சிரஸ்தான மேற்கொண்டு கானகம் புகுந்து வந்த இடத்தில் சீதையை பறிகொடுத்து சீதையை தேடின்னு வரக்கூடிய சமயத்தில் ஜட்டாயுஸுக்கு சத்கதியை கொடுத்து கவந்தனுக்கு உத்தமகதியை அனுகிரகம் பண்ணி கொடுத்து சபரி மோட்சத்துக்கு சாட்சிபூதனாக இருந்து ஆஞ்சநேய சுவாமியை தடுத்தாட்கொண்டு சுக்ரீவனோடு நட்பு செய்து கொண்டு வாலியை வதம் பண்ணி சுக்ரீவ பட்டாபிஷேகத்துக்கு காரணபூதனாக இருந்து ஆஞ்சநேயன் மூலமாக சீதை லங்கையில் இருக்காள் என்ற விஷயத்தை தெரிஞ்சுண்டு அபிஜித் முகூர்த்தத்தில் புறப்பட்டு சமுத்திரத்துடைய வடக்கு கரையில் வந்து விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்து விபீஷணனுக்கு லக்ஷ்மணன் கையால ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் விபீஷண பட்டாபிஷேகம் பிரதம பட்டாபிஷேகத்தோட கொஞ்ச நாள் முன்னாடி பூர்த்தி செய்தது. சமுத்திரத்தை தரணம் பண்ணோம். புதுசாக வந்திருக்கக்கூடிய சகா விபீஷணன் என்ன பண்ணலாம்னு கேட்டாள். உபாயம் என்ன, நீ என்ன சொல்றேன்னு கேட்டாள் விபீஷணனை பார்த்து. விபீஷண சுவாமி என்ன நினைச்சுன்னு விட்டார், ரொம்ப உத்தமர், சரணாகதி தர்மம் தான் அவர் தான் சொல்லணும். ஆனால் தனக்கு பலிச்ச உபாயம் பகவானுக்கும் எல்லா காலத்தில் எல்லாருக்கும் பலிக்கும் நினைச்சுன்னு விட்டாள். நீங்கள் சமுத்திரராஜாவை நோக்கி சரணாகதி பண்ணலாமேன்னு விட்டாள் பகவானை பார்த்து. இந்த சரணாகதி யார்கிட்ட பண்ணுறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா, இது பலிக்காதுன்னு தெரியும் சுவாமிக்கு. இருந்தாலும் புதுசாக வந்து இருக்கக்கூடிய அவன் கேட்டு சொல்லக்கூடிய முதல் சஜஷன் இது, பலிக்காதுன்னு சொன்னால் வருத்தப்படுவார். அதனால நேரடியாக அப்படி சொல்லாமல் செயலால் அவன் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டு சுவாமி என்ன பண்ணால் ஒரு சங்கல்பத்தோட படுத்துன்னு விட்டாலாம். அத்யமே மரணம் வாத தரணம் சாகரஸ்யவா, ஒன்றும் நான் உயிரிழக்கணும், இல்லை சமுத்திரத்தை தரணம் பண்ணி போகணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பசுக்கள் தானம் பண்ண கொடுத்தனுடைய கையை தலக்கோஷமாக வச்சுட்டு உபதாய மகத்புஜம் கோசஹஸ்ர பிரதாதாரம் உபதாய மகத்புஜம். பகவான் தவறி போய் கூட அத்தியமே மரணம் வா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அந்த தரணம் மரணம் ரெண்டையும் மாற்றி போட்டுக்கணும். அங்கே அத்தியமே தரணம் வாத்த மரணம் சாகரஸ்யவா, ஒன்றும் நான் தாண்டி போகணும், இல்லை சமுத்திரம் அழிஞ்சு போகணும். அத்தியமே தரணம் வாத்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அத்தியமே மரணம் வாத்த தரணம் சாகரஸ்யவா தான். அந்த பாவத்துக்காக அப்படி மாற்றி போட்டுட்டா விசேஷமான பாவம் கிடைக்கும். அத்தியமே தரணம் வாத்த மரணம் சாகரஸ்யவா. தருணமங்கையை மீட்பதோர் நெறிதரு என்னும் பொருணையன்னு நன்னூல் நெறியடுக்கிய புல்லில் கருணையின் கடல் கிடந்தது கருங்கடல் நோக்கி வருணமந்திரம் எண்ணினல் விதிமுறை வணங்கி. கருணக்கடலா இருக்கக்கூடிய பிரபு கருங்கடல் நோக்கி அப்படி 3 நாள் கடந்த சமுத்திரராஜா வழி கொடுக்கறதாக தெரியல. கோபம் வந்துவிட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்கிட்ட கருணை காட்டப்படாது, என்னுடைய கருணையை கையாலாகத்தனம் நினைச்சுன்னு இருக்கான். திக்ஷமாம் ஈதிருஷேஜனே, லக்ஷ்மணா கொண்டா, என்னுடைய வில்ல கொண்டா, கடுமையான பானத்தை கொண்டா, சமுத்திரத்தை வத்தடிச்சுட, என் கால்நடையா போகட்டும் வானராள் எல்லாரும். சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து பிளவங்கமாக சாபமான யசௌமித்ரே ஷராம்ச்ச ஆஹாஷி விஷோபமானி சாகரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து பிளவங்கமாக. சமுத்திரம் சோஷயிஷ்யாமின்னு தான் புஸ்தகத்தில் இருக்கு. பிராச்சீனமான ஒரு பாட்டம் சாகரம் சோஷயிஷ்யாமி, அர்த்தத்தில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஆனால் பாவத்தில் ஒரு வித்தியாசம் உண்டு. சாகரம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய சகரபுத்திரர்கள் சாகரங்கள் தோண்டிதான் சமுத்திரமே உருவாச்சு. அவ உருவாக்கின சமுத்திரத்தை இன்னைக்கு நான் வத்தடிச்சுடுறேன். சாகரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து பிளவங்கமாக. இப்படி சத்தியம் பண்ண உடனே நடுங்கின்ற சமுத்திரராஜா ஓடி வந்தாள். சமுத்திரம் வத்தி போறதுங்கிறது சமுத்திரத்துக்கு சுதர்மம் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு வழி கொடுக்க முடியல. ஆனா இப்ப நான் உபாயம் சொல்றேன். நலன் இருக்கானே, உங்களுடைய சைன்யத்தில் நலன் இருக்கானே, அவன் விஸ்வகர்மாவுடைய புத்திரன், அப்பாவிடத்திலிருந்து வரத்தை பெற்றுக்கொண்டவன். அவனை வச்சு நீங்க சேது நிர்மாணம் பண்ணீங்கன்னா அவன் போடக்கூடிய பதார்த்தங்கள்லாம் முழுகாமல் மேல முதந்துட்டே இருக்கும் சமுத்திரத்து மேல. அயம் சௌமிய நலோ நாம தனுஜோ விஸ்வகர்மண பித்ரா தத்தவர ஸ்ரீமானி பிரதிமோ விஸ்வகர்மண சேதுஹேது அயம் நலஹ.
நடனம் சொன்னாலாம். நானே என்னுடைய பிரபாவத்தை சொல்லிக்கிறது சரியில்லை, அதனால தான் முன்னாடி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி உடனே மேற்கொண்டு சேதுபந்தனம் பண்ணதுக்கு ஆயத்தமாயிட்டாள். சமுத்திர ராஜா வந்த காரியம் முடிஞ்சு போயிட்டு திரும்பி போயிட்டாள். சமுத்திரத்தை வத்தரிக்கிறேன்னு சொன்னாலும் சுவாமி சாகரம் சோஷயிஷ்யாமின்னு சொன்னாரே, அந்த வாக்கு பகவானுடைய வாக்கு பலிக்காம போயிடுத்து. என்ன இருந்தாலும் பகவானுடைய வாக்கு இப்படி பலிக்காம போகலாமா அப்படின்னு அதுக்கு பாதுகா சகஸ்திரத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப ரசமா ஒரு காரணம் சொல்ற. ஏன் இப்படி பகவானுடைய வாக்கு பலிக்காம போயிடுதுன்னா, பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு அப்புறமா இந்த வாக்கை கொடுத்தார் சுவாமி, அதனால பலிக்கல. பாதுகா பட்டாபிஷேகத்துக்கும் சமுத்திரத்தை வத்தரிக்கும்படியா செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, பரதன் என்ன பண்ணிருக்கான், பாதுகை நித்தியம் சிம்மாசனத்தில் வச்சு நித்தியம் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தமானது ஒரு சின்ன கால்வாய் மாதிரி போய் சேர்ந்து, அந்த கால்வாய் பெரிய கால்வாயில சேர்ந்து அது சரையூரியும் தமசாவதியும் 2 நதிகளில் சேர்ந்து அந்த தீர்த்தமானது சமுத்திரத்தில் வந்து சேர்றது. சமுத்திர ஜலம் மாத்திரம் இருந்தால் பகவான் வத்தடிச்சிருப்பார். பாதுகா அபிஷேக தீர்த்தம் அனவரதம் வந்துட்டே அனுசூதமான தாரையா வந்துட்டே இருக்கிறதுனால பகவானுடைய பானங்களால கூட அதை வத்தடிக்க முடியல. சம்பித்யமான தமசா சரயூபநீதைஹி संवर्धितः तव शुभैः अभिषेकतोयैः मन्ये बभूव जलधिः मणिपादरक्षे रामास्त्रपावकशिखाभिः अशोषणीयः. உடனே மேல சேதுபந்தனம் பண்றாள். 5 நாள்ல சேதுபந்தனம். முதல் நாள் 14 யோஜனை, 2வது நாள் 20, 3வது நாள் 21, 4வது நாள் 22, 5வது நாள் 23 யோஜனை. அது அசெண்டிங் ஆர்டர்லயே இருக்கு. ஆரம்பிச்சா மேல மேல உத்தரவத்தை அபிவிருத்தியோடு இருக்கு. ஒரே கோலாகலமா உற்சாகத்தோட கிஷைகி ஆசாந்தரோபாகிருத கிரிநிகரைகி சேதுமாதாப்யயாதஹ யாதுன்யாமர்த்யதம்ஷ்ட நகசிகரி சிலா சாலசஸ்திரைஹி ஸ்வசைன்யைஹி. விராமத்தும் போது ஒரு பக்தர் வந்து சொன்னார், நேதி நாராயணி ஒன்றும் வரலையேன்னார். நான் ராமாயணத்தை சுந்தரகாண்டம் சொல்லிட்டு இருக்கேன். சுந்தரகாண்டம் மொத்தம் பட்டத்திலேயே ஒரு ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாம், இங்கே இருந்தாலும் நாராயணத்தை சம்பந்தப்படுத்தி சொல்லலாம். நவாகத்தில் முடியாது. நவாகத்தில் வால்மீகியை தவிர எக்ஸ்ட்ரா வேறு எது சொன்னாலும் எக்ஸ்ட்ரா தான். அப்படி பார்க்க போனால் நிறைய சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. கம்பர்லேருந்து காளிதாசன்லேருந்தும் பட்டத்திலேருந்து நிறைய சொல்லியிருக்கேன். இவ்வளோ சொல்லப்படாது, சொன்னால் முடியாது, கவர் பண்ண முடியாது. ஏதோ பகவானுடைய கிருப்பை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டா இன்னும் 2 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துருவார் சுவாமி. வால்மீகி மாத்திரம்தான் நாராயணியத்தில் நாராயணி சப்தாகம்னா நாராயணி சொல்லணும், பாகவத சப்தாகம்னா வியாசருடைய பாகவத ஸ்லோகம் மாத்திரம்தான். ராமாயண நவாகம்னு சொன்னாக்க வால்மீகி ஸ்லோகம் மாத்திரம், அவ்வளோதான் முடியாது. அவர் ரொம்ப ஆசை, குருவாயூரப்பன் பக்தி, அதனால கேட்டார், வேற ஒன்றும் காரணம் இல்லை. குருவாயூரப்பன் ரொம்ப பக்தி இருக்கிறதுனால நேற்று ஸ்லோகம் வரலையே. இன்னைக்கு ஒன்னே ஞாபகம் வந்துருச்சு. சேதுன்யாமர்த்ய யாதுன்யாமர்த்யதம்ஷ்ட நகசிகரி சிலாசாலசஸ்திரீஹி ஸ்வசைன்யைஹி. பச்சைக்கால் குதிரை தாண்டிட்டு வாழ்நாள் அப்படி போற. இந்த சேதுபந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எடுத்து வாழ்நாளுடைய பக்கத்தில் அவ தெம்பு எப்படி இருக்கு, சக்தி எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுகன் சாரணம் அப்படின்னு 2 பேரை அனுப்பிச்சிருக்காள் ராவணன். இவ 2 பேரும் சாரர்கள். சாரர்கள்னா வேவு பார்க்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஸ்பைஸ். அவள் வானராளை போல வேஷம் போட்டு வந்திருக்காள். வானராளெலாம் கண்டுபிடிச்சுட்டா, இவன் வாஸ்தவத்தில் வானர கோஷ்டியை சேர்ந்தவன் இல்லை, இவன் சாரர்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடித்து கொண்டு போய் ராமனுக்கு பின்னாடி கொண்டு போய் நிறுத்தினாள். சுவாமி பார்த்தாள், ஹிம்சை பண்ணாத, அவனுடைய வேலை இது, அவன் தன்னுடைய எஜமான திருப்தி பண்ணுறதுக்காக அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கான். கவலைப்படாதே, நம்ம சேதுபந்தனம் பண்ண உடனே சேது வழியாவே அவனை அழைச்சிட்டு போய் பத்திரமா கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம தெம்பு இப்படி இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேல, அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு விட்டேளா குசலம் கேட்கிறாள் சுவாமி. அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு விரோதி உலகத்திலேயே பார்க்க முடியாது, இவனுடைய சக்தி எப்படி இருக்குன்னு வேவு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம், நீங்க சரியா தெரிஞ்சு விட்டேளான்னு குசலம் வேற கேட்கிறாள் சுவாமி. பத்திரமா அகண்ட கரையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்காள். 5 நாள்ல சேதுபந்தனம் பண்ணாள். சேதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இது சேதுவை தரிசனம் பண்ணாலே மகாபாபங்கள்லாம் விலகும், பிரம்மஹத்யா தோஷங்கள்லாம் விலகிறது. சேதும் திருஷ்ட்வா சமுத்திரஸ்ய பிரம்மஹத்யா வியபோகதி சேது தர்சனஜம் புண்ணியம் சேஷேனாபி ந கண்யதே. சேதுவை தரிசனம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்கும்னு 1000 முகங்களோடு இருக்கக்கூடிய ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாது. அதனால்தான் ஒரு கவி சொன்னார், 2 அவதாரத்தில் பகவான் சேதுபந்தனம் பண்ணி விட்டாள். அதெல்லாம் புதுசா இருக்கே,
ராமாவதாரத்தில் உப்பு கடலை கடப்பதற்காக சேதுபந்தனம் பண்ணாள். கிருஷ்ணாவதாரத்தில் சம்சாரம் என்ற சமுத்திரத்தை கடப்பதற்கு கீதை என்ற ஒரு சேதுவை வகுத்து கொடுத்தாள். அவதாரேஷு சர்வேஷ்வபி அஞ்சனாத்ரிநிகேதனா மன்யே விசேஷமான்யோத்வௌ சேது கீதா விதாஜகு. சேதுபந்தனம் பண்ணத்தினாலேயே தனியாக ஒரு நமஸ்காரம் பண்ணாள் தியாகிர்வாள். வந்தனமு ரகுநந்தன சேதுபந்தன ஸ்ரித சந்தன ராம வந்தனமு ரகுநந்தன. சேதுபந்தனம் பண்ணிட்டு அனலக்கரையில் வந்து சேர்ந்தாள். உடனே தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து பகவானை கொண்டாடி ரிஷிகள்லாம் தனித்தனியா ஆளுக்கு ஒரு குடம் தீர்த்தத்தை எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாலாம். ததத்புதம் ராகவ கர்ம துஷ்கரம் சமீக்ஷ தேவாக சகசித்தசாரணீகி உபேத்ய ராமம் சகசா மகர்ஷிபிகி. தனித்தனியா ஆளுக்கு ஒரு குடம் ஜலத்தை எடுத்து பிருத்தக் பிருத்தக் சமபியசிஞ்சன் சுசுபைகி ஜலைகி பிருத்தக் மங்களகரமான தீர்த்தத்தால் தனித்தனியா அபிஷேகம் பண்ணி வச்சு பகவானை வாழ்த்தி ஜெய ஸ்வசத்ரூன் நரதேவமேதினீம் சசாகரம் பாலய சாஸ்வதி சமாக இதீவ ராமம் நரதேவ சத்கிருதம் சுபைர் வச்சோபிகி விவிதைகி அபூஜயன். பெரிய மங்களாசாசனமான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தையும் நாராயணியத்தில் 53ஆம் தசகத்தில் கடைசி ஸ்லோகத்தையும் சேர்த்து நித்திய பூஜையுடைய பூர்த்தியில் பாராயணத்துடைய பூர்த்தியில் அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை அவ திருவிழிக்கேணி பிரிவா அனுஷ்டிப்பா. அங்கே குழந்தையா இருக்கக்கூடிய பகவானை தேனுகாசுர வதம் பகவான் நேரடியாக செய்யல, பலராமனை கொண்டு தேனுகாசுர வதம் செய்யும்படியா செய்தாள். தேனுகாசுர வதம் முடிஞ்ச உடனே ஹதோ ஹதோ தேனுகயித்யுபேத்ய பலான்யதத்பிகி மதுராணி லோகைகி ஜயேதி ஜீவேதி ஜயேதி ஜீவேதி ஜயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருத்புராதீஸ்வர பாகிரோகாத். அதுக்கு பேரலா ராமாயணத்தில் ஜெய ஸ்வசத்ரூன் நரதேவமேதினீம் சசாகரம் பாலய சாஸ்வதி சமாக. நீ சாஸ்வதமான காலம் உலகத்தை முழுக்க நீ ரட்சிக்கணும்னு வாழ்த்தினாலாம். ராஜாவா இருக்கணும். நரதேவா மேதினியும் சசாகராம் பாலய சமுத்திரத்தோடு சேர்ந்து ரட்சிக்கணும். கீழே ஒரு நாள் இதை பற்றி ரெஃபர் பண்ணணும் ஞாபகம். இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லா பார்த்தீங்கன்னா ஒரு தேசம்னா அந்த தேசத்துக்கு தேசத்தை சூழ்ந்து சமுத்திரம். இப்போ நம்ம தேசத்தை பார்த்தீங்கன்னா 3 பக்கத்தில் சமுத்திரம் இருக்கு. இந்த ஷோர்லேருந்து கோஸ்ட்லேருந்து இத்தனை கிலோமீட்டர் பர்யந்தம் இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு மேரிடைம் லா. அது தாண்டி போயிடுச்சுனாக்க இன்டர்நேஷனல் லா லா ஆஃப் தி ஹை சீஸ் அப்படின்னு சொல்லி அதுதான் ப்ரிவேல் ஆகும். இப்படி தான் ஒரு சட்டம் ஒன்று உண்டு. பகவானுடைய விஷயத்தில் இத்தனை கிலோமீட்டருக்கு மாத்திரம்தான், இத்தனை மைலுக்கு மாத்திரம்தான் அந்த சமுத்திரத்தில் பகவானுக்கு அதிகாரம் இல்லாமல் முழுக்க சமுத்திரம் முழுக்க சசாகரம் சமுத்திரம் முழுக்க பகவானுக்கு ஆதிக்கம். ஏன்னா அவ பெரியவா போட்ட பிச்சை தானே சமுத்திரமே. சகரபுத்திரர்கள் கர்ணம் பண்ணத்தினால தானே சமுத்திரமே ஏற்பட்டது. அதனால சசாகரம் அங்கேயே சாகரம்னு பதத்தை உபயோகப்படுத்திட்டார். சசாகரம் பாலய சாஸ்வதி சமாக. மேதினா பூமி, சமுத்திரத்தோடு சேர்ந்து பூமியை நீ சாஸ்வதமான காலம் நீ ரட்சிக்கணும்னு வாழ்த்தினாள். அதனால்தான் அந்த உலகத்தில் பிரம்மாவுடைய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ராஜ்யத்தில் எங்கேயுமே தன்னை ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் அமரல. ஏன்னா கிருஷ்ணன் அவதாரம் பண்ண துவாபர யுகத்திலையும் ராமன் தான் சூக்ஷ்ம ரூபத்தில் அவன் தான் ராஜாவா இருந்துருக்காள். சாஸ்வதி சமாக ரிஷிகள் சொல்லியிருக்காள். மேதினியும் பாலையா அப்படின்னு வால்மீகி சொன்ன விஷயத்தை தான் மாமவ பட்டாபிராமா என்ற மணிரங்கு கீர்த்தனையில் தீட்சிருவாள் மேதினி பாலா அப்படின்னு ஒரு பதம் போட்டாள். அதுக்கு மூலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சசாகரம் பாலய சாஸ்வதி சமாக இதீவ ராமம் நரதேவ சத்கிருதம் சுபைர் வச்சோபிகி விவிதைகி அபூஜயன். இப்படி பரம மங்களகரமான வாக்கால பகவானை கொண்டாடினாலாம் ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து. மேல இந்த சுகன் சாரன் 2 பேரும் ராவணன் போய் சொன்னாள், இந்த மாதிரி ஒரு விரோதி பார்த்ததே கிடையாது, அற்புதமா தாண்டி வந்திருக்கான், சேதுபந்தனம் பண்ணி வந்திருக்காள். இதுக்கு 2 உபாயம் தான் உண்டு. ஒன்று சீதையை திருப்பி கொடுங்கோ, இல்லை வீரனை போல ராமன் எதிர்த்து யுத்தம் பண்ணுங்கோ.
அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாள். யார் கூட 33 தேவர்கள் எதிர்த்து வரட்டும், ஒரு நாள் கூட நான் ராமனுக்கு முன்னாடி நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், சீதைக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன். எதிமாம் பிரதியுத்தியர்னு தேவதானர் தேவகந்தர்வதானவாக நைவ சீதாம் பிரதாஸ்யாமி சர்வலோக பயாதபி. ஒரே பிடிவாதமா இருக்கான் ராவணன். அதற்கு மேல சார்தூலன் முதலிய சாரர்கள்லாம் அனுப்பினாள். நான் கைகி எனக்கு